ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Emulator 7.3.3 வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்டில் வந்து போட்டிருந்தாரு. அவருக்காக இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பேஜ் வாங்க. கூகுள் பேஜ் வந்துட்டு Memuplayன்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா memuplay.comனு வருதா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ Memuplayerோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8.1.0 வந்து டவுன்லோட் பண்ணுறது இங்கே டவுன்லோட்னு ஆல்ரெடி இருக்கும். ஆனால் நம்ம வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறதுனா கீழே வந்து ரிலீஸ்டு அர்ச்சீவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2016 விட்ட எல்லா வெர்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா Memuplayer 7.3.1 கேட்டிருந்தார். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 2021 வந்து வந்திருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 7.3.3 டவுன்லோட் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் லிங்க் வரும். லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் டவுன்லோட் எனிவே கொடுங்க. 435 MBக்கு வந்து Memuplayer வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் எனிவே கொடுங்க. டவுன்லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் கொடுங்க. ரன் கேட்கும், ரன் கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள். எஸ் கேட்கும், எஸ் கொடுங்க. குயிக் இன்ஸ்டாலர், கஸ்டம் இன்ஸ்டாலர்னு இருக்கும். கஸ்டம் இன்ஸ்டாலர்னால் நீங்கள் வந்து உங்கள் எந்த டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீல் இன்ஸ்டால் கொடுக்குறேன். செலக்ட் கொடுத்துட்டு குயிக் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிச்சிச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் லான்ச் நோ கேட்கும், லான்ச் நோ கொடுங்க. ஓகே, Memuplayer வந்து ஓப்பன் ஆகுது. 7.3.3 வெர்ஷன் பாருங்கள், இங்கேயே காட்டுறது பாருங்கள், Memuplayer 7 அப்டேட் பண்ணணுமான்னு கேட்கும். நம்ம வந்து இந்த வெர்ஷன் தான் வேணும்னு டவுன்லோட் பண்ணியிருக்கோம், அதனால் அப்டேட் தேவையில்லை. நோ ரிமைண்டர்னு போட்டு கேன்சல் கொடுத்துருங்க. ஒரு சிலருக்கு Memuplayer ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய லாங்குவேஜ் வந்து வேறு இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வாங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா லாங்குவேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்குங்க. லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸில் ப்ரிஃபரன்ஸ் மறுபடியும் இந்த பேனர் டூல் போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கிலீஷை தேடி இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். இன்னொரு வகையாக லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆப் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் கீழே வாங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எர்த் ஐக்கான் இருக்கும். எர்த் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எர்த் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் Memuplayerல வந்து 90 FPS எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு டிஸ்பிளே வாங்க. டிஸ்பிளே வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்னு இருக்கும். ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS இருக்கா, இங்கே வந்து 90 FPS மோடு 120 FPS மோடெலாம் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மானிட்டர் வந்து 90 FPS மோடு சப்போர்ட். என்னுடைய மானிட்டர் வந்து 90 FPS மோடு சப்போர்ட் ஆகாது, அதனால் காட்டுது. உங்களுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணோன்னே ஓகே ஆயிரும். நான் இப்போ 90 FPS மோடு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே 90 FPS மோடு வந்து எடுத்துக்கிச்சு. என்னுடைய சிஸ்டம் வந்து சப்போர்ட் ஆகும். என் மானிட்டர் வந்து 60 வரைக்கும் வந்து சப்போர்ட் ஆகும். அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 FPS மட்டும் மாறுது. உங்கள் மானிட்டர் வந்து 120 FPS வரைக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் 120 FPS கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸிட் ஆகும். எஃப் லெவல் இல்லை எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து எக்ஸிட் ஆகும். ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து இதுலேயே Memuplayerலேயே வந்து வால்யூம் குறைக்கிறது ஏற்றுறதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் Memuplayerலோடைய ரைட் சைடில் வந்து டாட்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறது வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த டாட்டை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே ரெக்கார்டு எழுதிங்கன்னா வந்து ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்டு வந்து மேலே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதை பாஸ் பண்ணிங்கன்னா எண்டு கொடுத்தீங்கன்னா வந்து சேவ் ஆயிரும். சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து கேமை வந்து இது பண்ணல, அதனால் வந்து எனக்கு வந்து வரல. இப்போ நீங்கள் கேமை வந்து ப்ளே பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் Memuplayerல வந்து இப்போ ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கத்திரிக்கோள் மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ் எழுத்துனீங்கன்னா பிக்சர்ஸ் இருக்கா, பிக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா Memu ஃபோட்டோஸ்னு இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து சேவ் ஆயிருக்கும். ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் லாகின் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த கேம் வேணுமோ சர்ச் பண்ணி மொபைல் கேம்ஸ் எதாவது வந்து நீங்கள் Memuplayer வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.